சிறகடிக்க ஆசை இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். விஜயா பார்வதி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. மனோஜுக்கு ரோஹிணி எப்படியாவது டிவைஸ் கொடுத்துடணும் அப்படிங்கிற விஷயம் பேசும்போது, இப்போ ரோஹிணி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, உனக்கு ஒரு பேர குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டல, அது மனோஜோட குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி பார்வதி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக விஜயா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜயா வந்து அது இதுன்னு மறுத்து பேசினாலும் ஒரு கட்டத்தில் எனக்குமே அந்த சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அடுத்து ரோஹிணி உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டு சாப்பாட்டில் ஏதாவது மருந்து கலந்து கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பார்வதிக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. விஜயா கிட்ட ரொம்ப கோபமாக பேசிட்டு, இவ்வளோ நாள் பழக்கத்துக்காக பார்க்குறேன், இல்லாட்டி உடனே நான் அடிச்சே போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து பார்வதி கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து முத்து வந்து மீனா சீதா எல்லாரும் ஒரு கராத்தே கிளாஸ்க்கு போகிறாங்க. அங்கே போய் சீதாவை அந்த கராத்தே கிளாஸில் சேர்த்து விட்றாங்க. உனக்கு தற்காப்பு கலை ஒன்று வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்க அருணோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாங்கல்ல, அதனால் வந்து இப்படி சொல்கிறாங்க. அது ஒரு க்யூட் மூமெண்ட்டாக இருக்குது. சீதா ரொம்பவுமே எமோஷனல் ஆகிடுறாங்க. முத்து வந்து அதுக்கு சமாதானப்படுத்தி பேசுகிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா மீனாவுக்கு குழந்தை பிறக்கிற விஷயத்தில் பிரச்சனை இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணுங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல, அதனால் பார்த்தா நிறைய வேண்டுதல்லாம் முத்து வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு தொடர்ந்து. அடுத்து மனோஜ் அவரோட கடையில் உட்காந்துருக்காரு. கூட வந்து அந்த ஜோசியர் பப்பரப்பா ஜோசியர் வேறு இருக்கிறாரு. அவரை வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே அப்படி இப்படின்னு தாஜா பண்ணி பேசுகிறாரு. உங்களுக்கு 2 பொண்டாட்டி யோகம் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கரெக்டாக ரோஹிணி வராங்க. ரோஹிணி வந்ததுக்கப்புறம் ஸ்வீட்லாம் கொடுக்குறாங்க. நமக்கு வந்து கன்ஃபார்மாக குழந்தை இருக்குங்கிற விஷயத்த டாக்டர்கிட்ட போய் ப்ரூஃபோடு வாங்கிட்டு வந்திருக்கேன் செக்அப் பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு பார்த்தோம்னா மனோஜ் இன்னுமே அதிர்ச்சி ஆகிறாரு. அதுக்கப்புறம் வந்து மனோஜ்கிட்ட பேசிட்டு ரோஹிணி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. மனோஜ்கிட்ட பார்த்தா அந்த பப்பரபா ஜோசியர் வந்து ரொம்ப நேரம் பக்கமாக டயலாக் பேசி மனோஜை இன்னுமே குழப்பறாரு. ஏன்னா ஒரு பக்கத்து ரோஹிணி இருக்காங்க, இன்னொரு பக்கத்து கனகா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால மனோஜ் ரொம்பவுமே அப்படியே கவலையோடு இருக்கார். இப்போ முத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அன்னதானம் போடுற இடத்துல, அதாவது எல்லாரும் சாப்பிட்ற இடத்துலலாம் போய் காசு கொடுத்து அவங்களுக்கு அன்னதானம் போட்டு இந்த மாதிரி வேண்டியதெல்லாம் நிறைவேற்றும் போது மீனாக்காக வேண்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட்டு பிரார்த்தனைக்காக சொல்கிறாரு. அவங்களும் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க, காசு கொடுத்துட்டு வராரு. அடுத்து அதோட எபிசோட் இன்றைக்கி எமோஷனலாக முடிச்சிட்டாங்க. அடுத்து பார்த்தா நாளை அப்படிங்கிற குட்டி ப்ரோமோவில் பார்த்தோம் அப்படின்னா கோயிலில் முத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய டெய்லியுமே வந்து அங்க பிரதட்சணை பண்ணுறாங்க. அங்கே இருக்கிறவங்க பார்த்து டெய்லியுமே ஒரு இந்த மாதிரி வந்து பண்ணுறாரு அப்படிங்கும்போது அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ஏதோ உடம்பு சரியில்லையா, அதுக்காக இந்த மாதிரி வேண்டுதல் செய்கிறாரு, நல்ல ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. மீனாவும் அதை பார்க்குறாங்க. ரொம்பவுமே எமோஷனலான மூமெண்ட்டாக இருக்குது. இப்போ முத்து வந்து மீனாவுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடியணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா வந்து மக்களுக்கு வந்து அதாவது அன்னதானம் பண்ணுறது, இந்த மாதிரி வேண்டுதல் நிறைவேற்றுறது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மீனாக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிரும், நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா மனோஜுக்கு சிக்கல் மேலே சிக்கல் அதிகமாகிட்டே போகுது. பார்க்கலாம் அடுத்து என்ன பண்ணுறாருன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.